வணக்கம். இது சென்னை கேகே நகர் காமராஜ் சாலையில் ஓம் ஆதிபராசக்தியின் புக்ஸ் கடை. ஒரு 44 வருஷம் அந்த கடை வச்சு இங்கே வந்து புத்தகம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 18th செஞ்சுரியிலேருந்து ஓரளவுக்கு ரீப்ரிண்டில் ஃபஸ்ட் ஆஃப் எடிஷன் ரேரா புக்கு, அவுட் ஆஃப் பிரிண்ட்டு, ரீப்ரிண்டில் புக்கு, கூகுள்லேயும் நெட்லேயும் வராத, அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்காத புத்தகம் கிடைக்கக்கூடிய கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜென்ரலாகவும் இல்லை கல்வித்தரமாகவும் எஜுகேஷனாகவும் அந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் கிடைக்கும். இங்கே வந்து புத்தகம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஒரு டைட்டில் ஏதோ ஒரு ஆத்தர் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கிற பெட்டரா புக்கு நிறையா சொல்லுவேன். இங்கே சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் குறைவான தேடுதல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஊக்குவிச்சு அதிகமாக தேடுதல் சொல்லி நிறைய சாதனையாளர் உருவாக்கின கடை. இங்கே மருத்துவத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக் கேட்பாங்க. நான் அதுக்கு ரெஃபரன்ஸ் புக்குன்னே நிறையா கொடுப்பேன். அந்த மாதிரி படித்த பெரிய பெரிய மருத்துவர்கள் இருக்காங்க, ஆய்வாளர்கள் நிறைய பேர் உருவாக்கின கடை இது. இங்கே வந்து புத்தகம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் வர தேடுறதோட என்னால் அதிகமாக என்னுடைய அனுபவத்தில் வச்சு உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த இருக்கிறதுலேயே எந்த புக்கு சிறந்தது, எந்த புக்கு படித்தா உங்களுக்கு வாய்ப்புன்னு. அனைத்து நுழைவுத் தேர்வுக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஃபில்டராக புக்கு படிக்கிறீங்க. அதை கொஞ்சம் தேடி அதிகமாக எடுத்து படிக்கிறதுக்கு நான் சில ஐடியாஸ் கொடுப்பேன். அதை படித்தவங்களாம் வின் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போ சுந்தர் பிச்சைலாம் உங்களை தேடி வந்து புக் வாங்குவாருன்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடச்சிது. அது உண்மை தகவலும் கூட. அதை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து பள்ளிக்கூட பருவ காலத்தில் இங்கே படிக்கும்போது 10ஆம் வகுப்பு புக்கு வருவார் 10th கிளாஸ்க்கு சிபிஎஸ்க்கு. அப்போ நான் 10th கைடு ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஆனால் அவர் என்ன கேட்பார் தெரியுங்களா, எம்எஸ்சி புக்கு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் புக் கேட்பார். என்னப்பா இப்படி அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ அட்வான்ஸ் ரீட் பண்ணால் சார் பேசிக்கை அழகாக டச் பண்ண முடியும் அப்படின்னு அந்தளவுக்கு நாலேஜ் படித்த பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க நிறைய பேர். அதே மாதிரி நிறைய பெரிய சிறந்த உலகத்தில் பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஆட்கள்லாம் எங்கிட்ட கஸ்டமர் இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. இந்த கடையில் புக்கு வாங்கினவங்கலாம் எங்கிட்ட வாங்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் என்ன புக் கொடுக்குறீங்களோ அதை படித்தனால தான் நான் இன்டர்வியூவில் ஜெயித்தேன், பாஸ் பண்ணேன், செலக்ட் ஆனேன் அப்படின்னு. அந்த மாதிரி நான் சில அனுபவத்தில் எடுத்து கொடுக்குற புக்கெல்லாம் நிறைய பேருக்கு பயன்பட்டுருக்கு. அந்த மாதிரி வரவங்க இன்னும் தேடி வராங்க. புத்தகம் வந்து நீங்கள் கூகுள், நெட்டு இது மாதிரி நிறையா விஷயங்களை படிக்கலாம். ஆனால் அதை தாண்டி நேரடியாக புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கை சேரும். ஆனால் புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது தான் உங்களுக்கு உள்கருத்து வாங்க முடியும். ஏன்னா நெட்லேயோ மீடியாலேயோ இங்கே பார்க்கும்போது அது காணொலி காட்சி எல்லாமே பதிவாகாது. ஆனால் படிக்கும்போது உங்களால் ஹேண்ட் ரைட்டிங் பண்ண முடியுது, ஃபில்டர் பண்ண முடியுது, எழுதி வச்சு பார்க்க முடியுது. அதனால் உங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் எக்ஸாம்லேயோ இன்டர்வியூலையோ நீங்கள் இன்டர்நெட்டில் போனாலும் அது உங்களுக்கு பயன்படும். அதனால் நிறைய பேர் சொல்கிறது புத்தகத்தை தேடுங்க. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 10, தெரியாத கோடிக்கணக்காக இருக்குது. தேடி பாருங்கள், நீங்களும் உலகத்தில் ஒரு சாதனையாளர் ஆகலாம். எந்த வருஷம் உங்களுடைய பயணம் தொடங்குச்சு? இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை லட்சம் புத்தகங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் 1983 புக்கு கடை வச்சேன். அப்போ ஒரு சாலையோரத்தில் வச்சேன். அப்போ வந்து புத்தகத்துக்கு பயங்கர வரவேற்பு. ஆனால் புத்தகம் கிடைக்காது. இன்றைக்கி சொன்னான்னா எப்படியா 2 நாள் அந்த புத்தகம் தேடி கொடுத்துருவேன். அன்றைக்கி வந்த வாடிக்கையாளருடைய உற்சாகமும் அவங்க கேட்ட கேள்விகள் தான் என்னை வந்து புத்தகத்தை தேட சொன்னிச்சு. அந்த மாதிரி அவங்க கேட்குறத எடுத்து கொடுத்து நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டுலாம் புக் எடுத்து கொடுத்துருக்கேன். கிடைக்காத புக்கெல்லாம் தேடி எடுத்து கொடுத்துருக்கேன். இது ஒரு வாழ்க்கை அப்படியே 83 போய் அப்படியே ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ 44 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்காக தாண்டிடுச்சு. அதில் கொஞ்சம் இடையில கொஞ்சம் இந்த கரையான், பூச்சி, சில சிலபஸ் மாறினது அப்படின்னு எல்லாம் கழித்தாலும் இப்போதைக்கு ஒரு 50 lakhs கண்டிப்பாக புக் இருக்கும். ஓகே, என்னென்ன மாதிரியான ஜானர்ஸ் நீங்கள் புக்கு இன்னமும் சேமித்து வச்சுருக்கீங்க? என்னுடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இதிகாசங்களில் பழைய காவியங்கள் எல்லா புக்கும், ராமாயணம், பகவத்கீதை, இந்த மாதிரி தொல்காப்பியம், இலக்கிய வரலாறு, இலக்கணங்கள், பழைய நம்முடைய தமிழ் இருக்கிற ஆய்வுகள், கட்டுரைகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கிளாசிக் ஆஃப் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லெவலில், வேர்ல்டு லெவலில் கிரேட் ஆஃப் த கிரேட் நாவல்ஸு, அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் புக்ஸ் சப்ஜெக்டில். இன்றைக்கி நம்மளுடைய ரஷ்யனுடைய மிற்பல்யூஷன் புக்ஸ்லாம் இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்தில் ஐஐடிக்கு அதுதான் ஹேண்ட் புக்கு. நீங்கள் அந்த மாதிரி புக்கெல்லாம் இனிமேல் அவுட் ஆஃப் பிரிண்ட் அதெல்லாம் 83 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி புக் கலெக்ட் பண்ணுறது, சப்ஜெக்ட் நாலேஜாக பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி புத்தகங்களை தேடி எடுத்து கொடுத்து நிறைய பேருக்கு வந்து தேடி வரவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது 100 வருட பழமையான புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் ஒரு சிலதை மட்டும் காட்ட முடியுமா? இருக்குது. உங்களுக்கு வந்து நம்ம ஆதீனம் போட்ட புக்கு, திருநெல்வேலி சைவ சித்தாந்த வெளியீடு புக்கு, அது மாதிரி பழைய எல்லாமே பாடலாக இருக்கும். அந்த காலத்தில் உள்ள புக்கு எல்லாமே முக்கால்வாசி பாடல் தான். அதை தாண்டி அதோடைய விளக்கவரை புத்தகங்களும் அந்த காலத்தில் உள்ளது இருக்குது. பிறகு 19th century ஸ்டார்ட்டில் உள்ள புக்கு எல்லாமே விளக்கவரை. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே பாடலாக தான் இருக்கும். அந்த மாதிரி பழைய பதிப்பங்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அது எந்த வரணும்னா அதுக்கு நான் முன்னாடி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவேன். அவங்கள அந்த நேரத்தில் வந்து எடுத்து காட்டுவேன். இப்போ என்ன மாதிரியான புத்தகங்கள் மாணவர்கள் தேடி வந்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட்டாக படிக்கிறாங்க. எப்படியாவது பாஸ் பண்ணணும், அரியர்ஸ்லாம் வெளியே வரணும், அந்த கான்செப்டில் தான் இருக்காங்க. இனிமேல் டெக்னிக்கலாகவும் ரிச்சர்ஸாகவும் ஒரு ஆய்வாளராகவும்
ஒரு சாதனையாளராக ஆகக்கூடிய பசங்க படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்றதை காட்டிலும் பரீட்சைக்கு பாஸ் அந்த ஆகணுன்ற அந்த நிலையில தான் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறதே கொஞ்சம், நீங்களும் உங்களாலையும் விஞ்ஞானி ஆக முடியும், உங்களாலையும் அப்துல் கலாம் ஆக முடியும், உங்களாலையும் உலக சாதனை ஆக முடியும். அப்போ நீங்கள் தேடுற விஷயந்தான் உங்களை பிரதிபலிக்க வைக்கும். நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே உங்களை மாதிரியே 1 கோடி பேர் அதை பார்க்குறாங்க. இதை தாண்டி தேடி படிக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மட்டுமே தனி ப்ராசஸ், தனி கிரியேட்டிவ் கிடைக்கும். அது மாதிரி எடுத்து படிங்க. நான் சொல்லி படித்தவங்களில் இன்றைக்கு கூட இன்னும் நிறையா சாதனையாளர்கள் உருவாகி தான் இருக்காங்க. உங்களுடைய நேர்காணல் யூடியூப்ல நிறைய இருக்கு. அதை பார்க்குற மற்ற நாட்டை சேர்ந்தவங்க, இப்போ இலங்கையில் இருக்கவங்க, லண்டன்ல இருக்கவங்கலாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்க ஊர்ல இல்லையே அப்படின்னு கமெண்ட் பண்றதை நான் பார்க்க முடியுது. நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இப்போ கூட இடையில வந்து 2 நாள் முன்னாடி இலங்கையிலேருந்து வெண்பா பதிப்பகத்துலேருந்து வந்தாங்க. அதே மாதிரி நிறையா தன்னுடைய பதிப்பகத்தில் தன் அடித்த பத்திரிக்கை புத்தகங்கள் இல்லாதவங்க அதை தேடி என்கிட்ட வந்து கேட்டவங்க இருக்காங்க. எத்தனையோ வாரம் இதெல்லாம் அவங்க தொலைச்ச புத்தகத்துடைய தேதி எழுதி கொடுத்து இதை தேடி கொடுங்கன்னு கேட்டவங்களும் இருக்காங்க. ஏதாவது இங்கே என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய தேடுதல் தான் அதிகமான வேலை. என்னுடைய விற்பனை டைம் பார்த்தீங்கன்னா மாலையிலையும் காலையிலையும் ஒரு 2-3 மணி நேரம் தான். முக்கால்வாசி நான் தேடுற புக்கு தேடுற டைம் தான் அதிகமான. எனக்கு வந்து என்னமோ ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லலாம். எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசான்னு சொல்லலாம். அப்படியே நான் தேடுறது எனக்கு சில விஷயங்கள் உடனே கிடச்சிருது. சிலது எனக்கும் கொஞ்சம் நேரம் காலதாமதம் ஆகுது கிடைக்கிறதுக்கு. சிலது உடனே கிடைக்கும், சிலது கொஞ்சம் காலதாமதம் கண்டிப்பாக. ஓகே, கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன் மக்களுக்கு. இது சென்னை KK நகர் காமராஜர் சாலை நாகாத்தம்மன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில். ஆனால் கடை வந்து லொக்கேஷன் அசோக் நகர் தான் போட்டிருக்கோம். அது ஏரியா வந்து KK நகர் காமராஜ் சாலை நாகாத்தம்மன் டெம்பிள் ஆப்போசிட்டில். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.